வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மீண்டும் தீப்பிடித்து எரிந்த வால்வோ சொகுசு பஸ். கர்நாடகாவில் 7 பேர் கருகிச் சாவு. வங்கக்கடலில் புயல் சின்னம் தீவிரம். வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை. சச்சின் பங்கேற்கும் 200வது டெஸ்ட் போட்டி. இறுதி ஆட்டத்தை காண மும்பையில் ரசிகர்கள் வெள்ளம். விரிவான செய்திகள். ஆந்திராவில் வால்வோ பஸ் எரிந்து 45 பேர் பலியான சோகம் மறைவதற்குள் அதே பாணியில் மற்றொரு வால்வோ பஸ் கர்நாடகாவில் எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரில் இருந்து மும்பைக்கு வால்வோ பேருந்து சென்று கொண்டிருந்தது. பெங்களூரைச் சேர்ந்த நேஷனல் டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த பேருந்து ஹவேரி டவுனில் குனிமெல்லி பாலம் அருகே வியாழன் அதிகாலை 3:30 மணிக்கு சென்று கொண்டிருந்த போது சாலையின் மைய தடுப்பில் மோதியது. இதில் டீசல் டேங்க் வெடித்து சிதறி தீப்பிடித்துக் கொண்டது. தீ மளமளவென பரவியதும் அவசர வழி மூலமாக பயணிகள் அனைவரும் கீழே குதிக்க துவங்கினர். பேருந்தில் இருந்த 52 பயணிகளில் 45 பேர் குதித்து தப்பிவிட ஒரு குழந்தை உட்பட 7 பயணிகள் உடல் கருகி இறந்தனர். உயிர் தப்பியவர்களில் 30 பயணிகளுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் ஹவேரி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி அன்று பெங்களூரிலிருந்து ஹைதராபாத் சென்ற வால்வோ பேருந்து மெஹபூப் நகர் அருகே சென்ற போது சாலை தடுப்பில் மோதியதில் டீசல் டேங்க் வெடித்து தீப்பற்றிக் கொண்டது. அதில் 45 பயணிகள் இறந்தனர். ஆந்திரா, கர்நாடகம் ஆகிய 2 இடங்களில் நடந்த வால்வோ பேருந்து தீப்பிடித்த சம்பவத்தால் சொகுசு பேருந்துகளின் வடிவமைப்பில் குளறுபடி இருப்பதை தோலுரித்து காட்டியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக வெள்ளிக்கிழமை இரவு முதல் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வியாழக்கிழமை காலை 8:30 மணியளவில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் 550 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து சனிக்கிழமை மாலை நாகப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும் எனவும் இதன் காரணமாக வெள்ளிக்கிழமை இரவு முதல் தமிழகம் முழுவதும் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரையும் அதிகபட்சமாக மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரும் அதிகபட்சமாக மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நேற்று வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை 8:30 மணி அளவிலே சென்னைக்கு 550 கிலோமீட்டர் தொலைவிலே கிழக்கு தென்கிழக்கு திசைகளை நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு மண்டலமானது மேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது 16ஆம் தேதி மாலை நாகை அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வின் காரணமாக 15ஆம் தேதி முதலே காற்றின் வேகம் அதிகரிக்கும். 15ஆம் தேதி முதல் இரவு முதல் இந்த நிகழ்வின் காரணமாக மழையை நாம் எதிர்பார்க்கலாம். 16, 17 தேதிகளிலே கனமழை மிக கனமழையும் இருக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மிக அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளதாகவும் தற்போது வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்த ரமணன், மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். மும்பை வான்கடே மைதானத்தில் துவங்கிய சச்சின் டெண்டுல்கரின் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியால் மைதானமே களை கட்டியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணிகளிடையேயான 2வது டெஸ்ட் போட்டி மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் வியாழனன்று துவங்கியது. இது நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் 200வது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி என்பதால் வான்கடே மைதானம் விழா கோலம் பூண்டிருந்தது. போட்டியை காண சச்சின் தாயார் ரஜினி, மனைவி அஞ்சலி மற்றும் குழந்தைகளும் காரில் வந்தனர். மத்திய அமைச்சர்கள் சரத்பவார், ராஜீவ் சுக்லா, கபில் சிபில், மிலிந்த் தியோரா, இந்திய அணி முன்னாள் கேப்டன் கபில் தேவ், வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் கேப்டன் கிளைவ் லாயிட், நடிகர் அமீர்கான் என கிரிக்கெட், அரசியல், சினிமா உலக பிரமுகர்கள் என பல தரப்பு ரசிகர்களும் சச்சினின் இறுதி டெஸ்டை கண்டுகளிக்க வான்கடே மைதானத்தில் திரண்டிருந்தனர். ரசிகர்களை காட்டிலும் விஐபிக்களே அதிகளவில் மைதானத்தில் காணப்பட்டனர். குறைந்தளவு டிக்கெட்டுகளே போட்டிக்காக விற்பனை செய்யப்பட்டதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மும்பை வந்திருந்த ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட் கிடைக்காமல் கடும் ஏமாற்றம் அடைந்தனர். और हम लोग काफी निराश है कि हम लोग को टिकट देखने को नहीं मिला। जो है इतना तो 1464 किलोमीटर चल कर आए मुंबई, फिर भी टिकट नहीं मिला हमें. काफी दुख है हमें. Very excited, very thrilling, and I'm very excited to witness the historical match. We went through a lot of pain coming here, but now I think it's relief now. So I think all the pain and X are gone now. As long as he scores a double century, that will be the finale for us. இந்திய கேப்டன் தோனி டாஸில் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார்.
அது கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்தது. அந்த ஏமாற்றத்தை போக்கும் விதமாக ஃபீல்டிங் செய்த இந்திய அணியை சச்சின் முன்னின்று வழிநடத்தி மைதானத்துக்குள் அழைத்துச் சென்றார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கிறிஸ் கெயில், போவெல் ஆகியோர் துவக்க வீரர்களாக களம் இறங்கினர். இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் பங்கேற்பதால் அங்குள்ள தமிழர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் விழா வியாழனன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் ஞானதேசிகன், மூத்த தலைவர் குமரி அனந்தன், பூபராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவடைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஞானதேசிகன், வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இலங்கை சென்றது அங்குள்ள தமிழர்களுக்கு நன்மை தரும் என்று தெரிவித்தார். பிரதமர் போகக்கூடாது என்கிற கருத்தை காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துதான் வலியுறுத்தியது. சட்டமன்ற தீர்மானம் மற்ற தலைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பிரதமர் போகவில்லை. ஆனால் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் போனது என்பது ஒரு சரியான முடிவே. ராமேஸ்வரம் மீனவர் பிரச்சனைக்கு இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு முடிவை எட்டுவதற்கு இலங்கை அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். 2 முறை இந்திய நாடாளுமன்ற குழு இலங்கைக்கு சென்று தமிழ் பகுதியெல்லாம் பார்த்துவிட்டு அதிபர் ராஜபக்சேயோடும் பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆக இவர்களெல்லாம் போனது அங்கு நடந்த போர்க்குற்றங்களை அங்கீகரித்த மாதிரி அர்த்தம் அல்ல. தொடர்ந்து வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தொடர்பில் இருந்தால்தான் தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனையும் தீர்க்க முடியும். இலங்கையினுடைய வடக்கு பகுதியினுடைய அதிகார பகிர்வு, 13வது அரசியல் சட்ட திருத்தம் நிறைவேற்றம் போன்றவைகளும் இந்திய அரசு அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசை சம்மதிக்க வைக்க முடியும். தஞ்சையில் அரசு நிலத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைத்தது தவறுதான் என்றும் அதை அப்புறப்படுத்துவதில் தவறில்லை என்றும் ஞானதேசிகன் கூறினார். ஏற்காடு இடைத்தேர்தலில் தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்று வலியுறுத்தி சென்னை சாஸ்திரி பவன் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இலங்கையில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது எனவும், இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தக்கூடாது, காமன்வெல்த்திலிருந்து இலங்கையை நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும் என்ற எதிர்ப்பு கோஷங்கள் வலுத்துள்ளன. மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, பெண்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் வியாழக்கிழமை அன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவன் எதிரில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஈழத்தமிழருடைய உரிமையை மறுப்பதும், இந்த ஈழத்தமிழருடைய உரிமைக்காக போராடுகின்ற மக்களுடைய போராட்டத்துக்கு எதிரானது இந்திய அரசு தமிழக மக்களுடைய கோரிக்கையான ஈழத்தில் நடக்கக்கூடிய காமன்வெல்த்தில் பங்கேற்க கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளாத நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் 5 நாள் பயணமாக கொழும்பு சென்றுள்ளார். இந்நிலையிலும் எதிர்ப்பு கோஷங்கள் தமிழகத்தில் வலுத்துள்ளன. சென்னையில் ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்துவதற்கான கெடு வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைவதால் அதற்கான பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. தலைநகர் சென்னையில் இயக்கப்படும் ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்த வேண்டும் என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்ட தமிழக அரசு அதற்கான கட்டண விவரங்களையும் வெளியிட்டது. கடந்த அக்டோபர் மாதம் இறுதிக்கெடு விதிக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களின் வேண்டுகோளை ஏற்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. நவம்பர் 15ஆம் தேதியான வெள்ளிக்கிழமையுடன் காலக்கெடு முடிவதால் மீட்டர் பொருத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வண்டி முடிஞ்சிருக்குது. நீ 2 நாளுக்குள்ளார எவ்வளவு வண்டி நின்று நீங்க நைட்டுக்குள்ள தெரியாது வண்டி வராங்களா. மீட்டர் நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஒரு 200-400 மீட்டர் கிட்ட இருக்குது. அது இன்னும் வாங்க வராது இருக்கிறாங்க. அது வந்ததுக்கு அப்புறமா தெரியும். காசு 350 ரூபா வரும். பிக்சடு 350 ரூபா. அதுக்கு ஏதாவது வேலை பார்த்தா அந்த சார்ஜ். சென்னையில் 70,000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் உள்ள நிலையில் 60,000 வரையிலான ஆட்டோக்களில் மட்டுமே தற்போது வரை மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் மீட்டர் பொருத்தியவுடன் ஆர்டிஓ சென்று அதற்கான முத்திரை பெற வேண்டும். இதற்காக வெள்ளியன்று மொகரம் விடுமுறை என்றாலும் ஆர்டிஓ அலுவலகங்கள் இயங்கும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பணிப்பெண் கொலை வழக்கில் மனைவியுடன் கைதான பகுஜன் சமாஜ் எம்பி மீது நண்பரின் மனைவி கற்பழிப்பு புகார் அளித்துள்ளதால் எம்பிக்கு மேலும் சிக்கல் அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் தொகுதியிலிருந்து பகுஜன் சமாஜ் சார்பில் லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தனஞ்சய் சிங். இவரது டில்லி வீட்டில் வேலை பார்த்து வந்த 35 வயது மதிக்கத்தக்க பணிப்பெண் ராக்கி கடந்த 5ஆம் தேதி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்ததாக எம்பியின் மனைவி டாக்டர் ஜக்ருதியும், கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக எம்பி தனஞ்சய் சிங்கும் கைது செய்யப்பட்டு டில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் டில்லி போலீசில் 40 வயது பெண் ஒருவர் தனஞ்சய் சிங் மீது பாலியல் பலாத்கார புகார் அளித்துள்ளார்.
2005ஆம் ஆண்டில் தன் கணவரும் தனஞ்சய் சிங்கும் நண்பர்களாக இருந்ததாகவும் கணவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் தன்னை துப்பாக்கி முனையில் தனஞ்சய் சிங் பலாத்காரம் செய்ததாகவும் அந்த பெண் கூறியுள்ளார். தனஞ்சய் சிங்குக்கு எதிராக கற்பழிப்பு புகார் கூறியதால் தனக்கு மிரட்டல் போன்கள் வருவதாகவும் வீட்டை சுற்றி மர்ம நபர்கள் நடமாடுவதாகவும் அந்த பெண் கூறினார். एक्सीडेंट मेरी गाड़ी को तोड़ा गया और पीछे से किसी ने हिट किया. सुबह भी घर के नीचे एक यूपी की गाड़ी खड़ी थी, ये स्कॉर्पियो, और उसमें से कई लोग झांक रहे थे और विधायक लिखा हुआ था. मैं जब ऑफिस जा रही थी तो मेरा पीछा भी किया गया, पर मैं डरूंगी नहीं. பெண் அளித்த மனுவின் அடிப்படையில் தனஞ்சய் சிங் மீது டில்லி போலீசார் பாலியல் பலாத்கார புகாரை பதிவு செய்துள்ளதால் சிறையில் இருக்கும் எம்பிக்கு மேலும் சிக்கல் அதிகரித்துள்ளது. பல மணி நேர மின்வெட்டால் கோவையில் உள்ள தொழிற்சாலைகள் மீண்டும் சிக்கலை சந்தித்துள்ளன. தொழில் நகரமான கோவையில் 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் 5 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலைகளில் சிறு கம்பி முதல் கப்பலுக்கு பயன்படுத்தும் உதிரி பாகங்கள் வரை உற்பத்தி செய்யப்படுகின்றன. சில ஆண்டுகளாக நிலவும் மின்வெட்டு தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. தொடர் மின்வெட்டால் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது காற்றாலை மின் உற்பத்தி குறைந்ததால் கடந்த சில வாரங்களாக மின்வெட்டு நேரம் அதிகரித்துள்ளது. தினமும் பகலில் 5 முதல் 7 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுவதால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி முடக்கம் ஏற்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழந்து வருகின்றனர். தடையற்ற மின்சாரம் சமீப காலத்தில் தந்த அரசு மீண்டும் கடந்த ஒரு வார காலமாக 6 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு செய்கின்றன. பொதுவாக கோவை போன்ற தொழில் நகரங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் எங்கள் தொழிற்சாலையை இயக்க முடியும். இந்த தருவாயில் இவர்கள் இதில் 6 மணி நேரம் வரை மின்வெட்டு செய்தார்களானால் மொத்தமாக எங்கள் தொழில்கள் முழுமையாக மீண்டும் முடங்கி போகும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மின் தட்டுப்பாட்டை போக்க அனல் மின் உற்பத்தியை 40% அதிகரிக்க வேண்டும் என்றும் மத்திய தொகுப்பிலிருந்தோ தனியார் மின் உற்பத்தியாளர்களிடம் இருந்தோ மின்சாரத்தை பெற வேண்டும் என்று தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஏற்கனவே நெருக்கடியிலும் கடன் தொல்லைகளிலும் இருக்கின்ற எங்கள் தொழில் முனைவோர்களை இந்த மின்வெட்டால் மீண்டும் எங்களை மிகப்பெரும் நெருக்கடிக்கு ஆளாக்காமல் தமிழக அரசு உடனடியாக மின்சாரத்தை பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிற தனியார் இடத்திலும் வாங்கி தடையற்ற மின்சாரம் தொழில் முனைவோர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் குறுந்தொழில் முனைவோர் சங்கம் டாக் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஏற்பட்டுள்ள மின்சார தடையால் கோவை தொழில் அமைப்பினர் மிரண்டு போயுள்ளனர். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு திருச்சியில் நடந்த விழாவில் குழந்தைகள் மாறுவேடத்தில் வந்து அனைவரையும் கவர்ந்தனர். மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி ஆண்டுதோறும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு குழந்தைகள் தினம் வியாழக்கிழமை அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. திருச்சியில் உள்ள தனியார் குழந்தைகள் விளையாட்டு பள்ளியின் சார்பில் குழந்தைகள் தின விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 1.5 வயது முதல் 3.5 வயது வரையிலான குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடந்தது. இதில் குழந்தைகள் பாரதியார், சுபாஷ் சந்திர போஸ், அப்துல் கலாம், கிருஷ்ணர், பூக்கள், மயில் போன்று வேடமணிந்து வந்தனர். மாறுவேடத்தில் வந்த குழந்தைகள் அனைவருக்கும் பதக்கம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் குழந்தைகள் அனைவரும் ஆடி பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த விழாவில் குழந்தைகளின் பெற்றோருக்கு சமையல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பெற்றோர்கள் சமைத்துக் கொண்டு வந்த உணவை குழந்தைகள் ருசித்து மதிப்பெண் அளித்தனர். பின்னர் வெற்றி பெற்ற பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று சவரனுக்கு அதிரடியாக ஒரே நாளில் 224 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,927 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 50 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 47,335 ரூபாயாக இருந்தது. கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் குறைய வேண்டி திருச்சியில் காவல் நிலையத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. திருச்சி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மாத்தூர் காவல் நிலையம் எப்போதும் பரபரப்பு நிறைந்தே காணப்படும். மாத்தூர், ராசிபுரம், முள்ளிப்பட்டி, புதுப்பட்டி, வங்காரம்பட்டி ஆகிய பகுதிகள் இந்த காவல் நிலையத்தின் எல்லைக்குள் வருகின்றன. இந்நிலையில் சமீப காலமாக இந்த பகுதியில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் எவரும் இதுவரை பிடிபடவில்லை. இந்நிலையில் கொலை, கொள்ளை சம்பவ பிரச்சினைகளில் தீர்வு காண்பதற்காக காவல் நிலையத்தில் போலீசார் வியாழக்கிழமை அன்று காலை சிறப்பு யாக பூஜை நடத்தினர். முன்னதாக எரிந்த பனை ஓலையுடன் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து காவல் நிலையத்தை சுற்றி வந்து பரிகாரம் நடத்திய பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடத்தப்பட்டது.
எப்படியோ யாகத்தின் அனுகிரகத்திலாவது குற்றங்கள் குறைந்தால் சரி என்று பொதுமக்களும் எதிர்பார்க்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.